ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஜப்பான் போயிட்டு வந்திருந்தேன். அந்த வீடியோலாம் போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன், நிறையா வீடியோஸ். இப்போது சமீபத்தில் அங்கே எர்த்குவேக் சுனாமி வார்னிங் விட்டுருந்தாங்க. அதை பார்த்தோன்னு தான் சரி இந்த வீடியோவை நம்ம முதல்ல போடுவோம் அப்படின்ட்டு நான் இப்போ போடுறேன். நீங்கள் யாராவது கோஸ்டல் ஏரியாவுக்கு போயிருந்தீங்கன்னா ஜப்பானில், அங்கே சுனாமி வார்னிங் வருது இல்லை எர்த்குவேக் பெருசாக வருது அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கிறது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இப்போ எர்த்குவேக் வந்தால் அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு என்ன பண்ணுங்கிறது தெரியும், நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுகளுக்கு தெரியாதுன்றதுக்காக அவங்க இப்படி எர்த்குவேக் அப்புறம் சுனாமி வார்னிங் வந்தால் எந்த இவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு போகணுங்கிறத இப்படி ஒட்டி வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இது இருக்குது. அதை பார்த்து இப்போ எங்கே போகணுங்கிற அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்னிங்லாம் நான் மோஸ்ட்லி அந்த பீச் ஓரங்கள் தான் நான் பார்த்தேன். ஏன்னா சுனாமி வந்தால் எங்கே போகிறதுன்னு தெரியாதுன்றதுக்காகவே இவங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க.